வறிய நிலையின் காரணமாகவும் ஆதரவற்ற நிலையின் காரணமாகவும் இன்னமும் நமது சமூகத்தில் ஏராளமான குழந்தைகள் கைவிடப்படுகின்றன. தத்து கொடுத்தல் என்பதுதான் இந்த குழந்தைகளுக்கு இன்னும் ஒரு வாழ்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. தத்தெடுத்தலில் இருக்கக்கூடிய சவால்களை பற்றியும் தத்து கொடுக்கப்பட்ட குழந்தைகளின் வளர்ப்பை பற்றியும் பேசுகிறது இந்த வார சுவடு. தமிழ்நாடு முதலமைச்சரின் தொட்டில் குழந்தை திட்டம் பெரம்பலூர் மாவட்டத்திற்கும் 2 ஆண்டுகளுக்கு முன்பு விரிவுபடுத்தப்பட்டது. அந்த மாவட்டத்தின் முதல் தொட்டில் குழந்தை சாரா. இப்போது சென்னையில் உள்ள ஒரு தத்தெடுப்பு நிறுவனத்தில் வளர்ந்து வருகிறாள். கடந்த 22 வருடங்களில் சுமார் 5000 குழந்தைகள் தத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இதில் கணிசமான குழந்தைகள் பெண் குழந்தைகள். இதில் 373 குழந்தைகள் மட்டுமே வெளிநாட்டிற்கு தத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஏனைய குழந்தைகள் உள்நாட்டிலேயே தத்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. தத்தெடுத்தல் பற்றி இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய விழிப்புணர்வு காரணமாக தத்தெடுத்தலுக்காக பெற்றோர்கள் அதிக காலம் காத்திருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார் தமிழ்நாடு சமூக நல வாரியத்தின் தலைவர் CR சரஸ்வதி. தத்தெடுக்கக்கூடிய வயது பெற்றோர்களுக்கு 25க்கு மேல. ஏன்னா யங்ஸ்டர்ஸா இருக்கவங்களுக்கு இன்னைக்கு டாக்டர் ட்ரீட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு. சோ கல்யாணம் 2 வருஷம் சில பேர் குழந்தை இருக்காது, 3 வருஷம் குழந்தை இருக்காது, 18 வயசு முடிஞ்சு கல்யாணம் பண்ணலாம். ஏன்னா அதுதான் முக்கியம். ஃபர்ஸ்ட் ஏஜ் முடிஞ்சு கல்யாணம் பண்ணணும். அதான் மிக அரசாங்கத்தோட சட்டம். அப்படி கல்யாணம் பண்றவங்களுக்கு கூட 2-3 வருஷம் குழந்தை இல்லாம எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. சோ அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பும் அவங்களுக்கு இருக்கலாம். ஆனால் 25 வயதை தாண்டிய பிறகு டாக்டர் சர்டிபிகேட்டோட இனி இவங்களுக்கு குழந்தை பிறக்காது. அது தந்தை சைடா இருந்தாலும் சரி, தாயோட சைட்லயா இருந்தாலும் சரி, குழந்தையே பிறக்காதுங்கிற நிலைமை வரும்போது அவங்க எலிஜிபிள் ஆறாங்க, தத்தெடுக்கிறதுக்கு எலிஜிபிள் ஆறாங்க. அப்படி இருக்கும்போது அரசாங்கம் சில NGOs தொண்டு நிறுவனங்களை நிறுவி இருக்காங்க. இந்த குழந்தைகள் தொண்டு நிறுவனங்கள் கிட்ட கொடுக்கப்படும். தொண்டு நிறுவனங்கள் கிட்ட பதிவு பண்ணணும். போய் முதல்ல பேரண்ட்ஸ் போய் பதிவு பண்ணணும். பதிவு பண்ணும் போது எல்லா ஆவணங்களையும் கொடுக்கணும். அவங்க வயதுக்கான அந்த ஏஜ் ப்ரூஃப் சர்டிபிகேட், மெடிக்கல் டெஸ்டினுடைய சர்டிபிகேட், அவங்களுடைய வருமான வரி எவ்வளவு வருமானம் அப்படிங்கிறதுக்கான சான்றிதழ், அவங்கள பத்தி தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து ஒரு நோட்டரி பப்ளிக்ங்கிறோமே அத மாதிரி ஒரு சர்டிபிகேட், ரேஷன் கார்டு சர்டிபிகேட், எல்லாத்துக்கும் மேல அவர்களுடைய சொத்து விவரம், என்ன வருமானம் அவங்களுக்கு, இந்த குழந்தைய பராமரிக்க முடியுமா, அதற்குரிய அவங்களுக்கு இன்கம் இருக்கா, சொத்து இருந்ததுன்னா என்ன சொத்து வச்சிருக்காங்க, எல்லா விவரமும் கொடுக்கணும். கொடுத்துட்டு பதிவு பண்ணி வச்ச சீனியாரிட்டி பிரகாரம் தொண்டு நிறுவனம் அவங்களை கூப்பிடுவாங்க. அதுக்கு சில கட்டணம், அரசாங்கத்துக்கு பதிவு பண்றதுக்கு ஒரு 1000 ரூபாய் கட்டணம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஒரு வருஷத்துக்கு குழந்தையோட பராமரிப்பு செலவாக முதல்ல ஒரு 40,000 ரூபாய் கட்டணும். அதன் பிறகு பேரண்ட்ஸ் பாத்துக்கலாம். ஏன்னா அந்த ஒரு வருஷத்துல அப்பப்ப பாப்பாங்க அவங்க குழந்தைய நல்லா பாத்துக்கிறாங்களா, நல்லா வச்சிருக்காங்களா அப்படின்ட்டு. வெளிநாட்டுல இருந்து தத்தெடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுக்கு இதை விட இன்னும் அதிகமான சட்டத்திட்டங்கள் இருக்கு. இவ்வளவு சட்டத்திட்டங்கள் ஏன் சொல்றோம்னா அந்த குழந்தையோட எதிர்காலத்துக்காக. இன்னைக்கு நிறைய குழந்தைகள் இன்னைக்கு தத்து கொடுக்கப்படுது. பேரண்ட்ஸ் வெயிட்டிங். பிரான்சிஸ்கன் மிஷனரிஸ் ஆஃப் மேரி சபையை சேர்ந்த அருட்சகோதரி சகாய தெரேசா எப்படி குழந்தைகள் தங்களை வந்தடைகிறார்கள் என்பதை சொல்கிறார். 2 நிலைகளில் உள்ளார்கள் தத்து கொடுக்கக்கூடிய குழந்தைகள். ஒன்று, பெற்றோரே ஒரு சில வறுமையின் காரணமாக இருக்கலாம், பல்வேறு சூழ்நிலைகளினால் அந்த குழந்தையானது குழந்தைகள் நல குழுமத்தின் முன்பு ஒப்படைக்கப்படும். அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு ஒப்படைக்கப்பட்ட குழந்தைகள், அவர்களுக்கு நாம் செய்கின்ற விதிமுறையானது வேறு. இப்பொழுது கைவிடப்பட்ட குழந்தைகள் பேருந்து நிலையத்திலேயோ ரயில் நிலையத்திலேயோ அல்லது யாரும் இல்லாத குழந்தைகளாக இருந்தால் இப்பொழுது சைல்ட் லைன் மூலமும் குழந்தைகள் பெறப்படுகின்றார்கள். மருத்துவமனைகளில் கைவிடப்பட்ட குழந்தைகள் இருக்கிறார்கள். தத்தெடுத்தல் என்பது வீட்டை முழுமை செய்வதாகவும் இன்பம் சேர்ப்பதாகவும் இருக்கிறது. புஷ்கர் என்கிற குழந்தையை சமீபத்தில் தத்தெடுத்த பெற்றோரான கணேஷ் சுப்பிரமணியனும் மகாலட்சுமியும் அதை பற்றி சொல்கிறார்கள். December 3rd, 2012, Pushkar came in and வந்தபோது ரொம்ப டிமிடா
ரொம்ப ஒரு ஓரமா உட்காந்து எங்களுக்கு முன்னால இது மாதிரி ஒரு வி brought a dog, ஒரு பப்பி ஒன்று எடுத்து வந்தோம். இந்த பப்பி ஒரு வாரம் வந்து அந்த பப்பி ஒரு மூலையில தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு மூலையில இருந்தான் கொஞ்ச நாளைக்கு. அதுக்கப்புறம் ஆரம்பிச்சான். இப்ப நாங்க மூலையில இருக்கோம் வீட்டுல. அவன் தான் ஃபுல் ஆக்குபை பண்ணிட்டு இருக்கான். we are more happy. டெஃபினட்டா வந்து அதுவும் அவ்வளோ வருஷம் எங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி 14 வருஷம் ஆச்சு. அந்த அவ்வளோ இயருக்கு அப்புறம் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருக்கிறதுனால டெஃபினட்டா ஹாப்பினஸ் இஸ் 1000 டைம்ஸ். தத்தெடுத்த பிறகுதான் உண்மையான சவால்கள் ஆரம்பிக்கின்றன என்று சொல்கிறார் தத்தெடுத்த பெற்றோரான சாந்தி. அந்த குழந்தை சின்ன குழந்தையா இருந்தது. 13 மாசம் நான் அடாப்ட் பண்றப்போ பேசல, ஒன்றும் பண்ணல. அப்போ வந்து நான் கூட்டின்னு வந்தேன் வீட்டுக்கு. பட் அது வளர வளர அந்த குழந்தைக்கு அவளோட சைக்காலஜி வெளியில வர ஆரம்பிச்சது. அதாவது பேசிக்கலி என்னன்னா, இப்போ தன்னை பெற்ற அம்மா அப்பா யார் அப்படின்னு முதல்ல ஒரு கேள்வி. அதுக்கப்புறமா வந்து முதல் கேள்வி அவ கேட்டது, நான் உன் வயிற்றுல இருந்து வரலையா அப்படின்னு கேட்டா. அது 5 வயசு 6 வயசுலயே கேட்டா. அது நான் இல்லம்மா நீ வரல, நாங்க உன்னை அடாப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோம். அப்போ அவளுக்கு அடாப்ஷன் என்னன்னு தெரியாது. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பெற்றவங்க யாருன்னு கேட்டா. அப்போ வந்து எங்களுக்கு தெரியாது, இந்த மாதிரி நாங்க ஒரு ஏஜென்சிக்கு போய் உன்னை அடாப்ட் பண்ணிட்டோம், அவங்க எங்களுக்கு சொல்ல மாட்டாங்க உன்னை பெற்றவங்க யாருன்னு. அதே மாதிரி உன்னை பெற்றவங்க கிட்ட கூட நாங்க யாருன்னு சொல்ல மாட்டாங்க, அதுதான் ரூல் அப்படின்னு. அதுக்கு அப்புறமா வந்து இன்னொரு 10 வயசுல 11 வயசுல ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சா. அது முதல் கேள்வி என்னன்னா, என்னை பெற்றவங்க என்னை ஏன் விட்டுட்டாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா. அந்த கேள்விக்கு எங்களால பதில் சொல்லவே முடியல. ஏன்னா ஒரு குழந்தையோட பிறப்புரிமைங்க, பெற்றவங்க தான் வளர்க்கணுங்கிறது அந்த குழந்தையோட உரிமை. இப்போ இந்த பெற்றவர்கள் வந்து அந்த குழந்தைய விட்டு கொடுத்துட்டாக்கா அந்த குழந்தைக்கு அந்த காரணம் என்னன்னு நினைச்சு அந்த குழந்தை உருகிறது உள்ளுக்கே. அது வந்து வெளியில வரல, அது சின்னதா இருக்கப்போ அதால பேச முடியல. இதெல்லாம் அது வளர வளரதான் அது வந்து அதை யோசனை பண்ணி she starts feeling very traumatized ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அதுக்கு தமிழ்ல என்ன சொல்றதுன்னு தெரியல. அந்த நேரத்துல நாங்க வந்து அப்பவும் நாங்க ஏதோ இப்படி அப்படி எங்களால முடிஞ்ச அளவுக்கு எப்படியோ சமாளிச்சோம் அவளை வச்சுட்டு. பட் இந்த டீனேஜ் இயர்ஸ்ல போனதுக்கு அப்புறமா கொஞ்சம் பிஹேவியர் எல்லாம் மாற ஆரம்பிச்சது. அவ வந்து எங்களை திட்டுறது, நீ யாரு, நீ 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 என்னோட அம்மாவே இல்லை, நீ என்னோட அப்பாவே இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்றது, அதெல்லாம் ஆரம்பிச்சது. அது வந்து சில சமயம் நான் நினைச்சுப்பேன் இது கோவத்துல தான் சொல்றதுன்னு. ஆக்சுவலா அது கோவத்துல தான் சொன்னா. என் பொண்ணுக்கு எங்க மேல ரொம்ப அஃபெக்ஷன் லவ் உண்டு. எங்களுக்கும் எங்க குழந்தையதான் உயிர். அதெல்லாம் அவளுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். பட் அட் சம் லெவல் அவளுக்கு கோபம் வரப்போ இந்த மாதிரி அவ பேசுறா. அதுலதான் அவளோட அந்த ஆதங்கம் வெளியில வர ஆரம்பிச்சது. நான் என் பொண்ணுகிட்ட ஒரு நாள் சாரி சொன்னேன். நான் சொன்னேன், எவ்ரி சைல்ட் ஹேஸ் அ ரைட், அதுக்கு உரிமை இருக்கு ஒவ்வொரு குழந்தைக்கும். அதோட அம்மா அப்பா பெற்றவங்க தான் அதை வளர்க்கணும். அந்த வளர்க்கணுங்கிறதுக்கு அந்த குழந்தைக்கு உரிமை இருக்கு. அந்த உரிமையை வந்து உன்கிட்ட இருந்து பறிச்சுட்டாங்க சின்ன வயசுலயே. அந்த உரிமை உனக்கு போயிடுச்சு. ஃபார் தட் ஐ எம் சாரி. செகண்ட்லி ஐ செட் தட் ஐ எம் ரியலி சாரி பிகாஸ் நான் என்னை பத்தி தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். நான் உனக்கு நல்ல அம்மாவா இருக்கேனா, நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேனா அப்படின்னு என்னை பத்தியே நான் நினைச்சிட்டு இருந்தேன். உன்னை பத்தி நான் நினைக்கவே இல்லை. நீ என்ன எப்படி பாக்குற, உனக்கு உள்ள என்னெல்லாம் உன்னோட உள்காயம் என்ன இருக்குன்னு நான் புரிஞ்சிக்கவே இல்லை. அதுக்கு என்னை மன்னிச்சிடு அப்படின்னு ஒரு நாள் சொன்னேன். அதுக்கப்புறமா எங்க ரிலேஷன்ஷிப் ரொம்ப இம்ப்ரூவ் ஆச்சு, ரொம்பவே இம்ப்ரூவ் ஆச்சு. தத்தெடுக்கப்பட்ட குழந்தையான சாதனா என்ன சொல்கிறார்? எனக்கு சுமார் 3 வயசு இருக்கும்போது நான் தத்தெடுக்கப்பட்டவள்ங்கிறத என்னோட பெற்றோர் எனக்கு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க அதை தொடர்ந்து சொல்லிட்டு வந்தாங்க. ஆனா எனக்கு சுமார் 11 வயசு ஆனப்பதான் எனக்கு புரிஞ்சது, என்ன பாதிச்சது. ஏற்கனவே எனக்கு சொல்லப்பட்டிருந்த காரணத்தால அது என்ன பெருசா பாதிக்கல. என்னோட பெற்றோர் எனக்கு சொன்னது சரின்னு நினைக்கிறேன். இது குழந்தைக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய முக்கியமான தகவல். ஒவ்வொரு தத்தெடுக்கப்பட்ட குழந்தைக்கும் இந்த உண்மை சொல்லப்பட்டாகணும். அத சொல்றதுக்கு 6 இல்ல 7 வயசு சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த வயசுல சொல்ல ஆரம்பிச்சா
கொஞ்சம் கொஞ்சமா அது குழந்தைக்கு தெரிய வரும். குழந்தைக்கு மெல்ல மெல்ல தத்தெடுக்கப்பட்ட விவரத்தை சொல்லி வளர்த்தா அது பழகிடும். அப்பதான் அதை உணர்வாங்க. என் விஷயத்திலயும் அப்படிதான் நடந்துச்சு. தத்தெடுத்த குழந்தைகளை வளர்க்கும் போது உண்மையாகவும் வெளிப்படையாகவும் இருப்பது மிகவும் அவசியம் என்று கருதுகிறார் தத்தெடுத்த பெற்றோர்கள் சங்கத்தின் செயலாளர் வித்யா சங்கர். 95லயே நாங்க முதலா இந்த ஒரு தத்தெடுத்த பெற்றோர்கள் சங்கம்ன்றது சென்னையில அதிக நாட்களுக்கு முன்னாடி நாங்க இது பண்ணோம். அதுல அந்த பல விஷயங்கள் என்ன தெரிஞ்சதுன்னாக்கா, நிறைய பேர் அந்த குழந்தைங்க கிட்ட அதை பத்தி பேசுறதுக்கு தயக்கப்பட்டாங்க அப்படின்றதும், அந்த குழந்தைக்கு தான் தத்தெடுத்த குழந்தை அப்படின்றது தெரியாமையே வளர்ந்துருக்கு அப்படின்றதும் தெரிய வந்தது. அப்படி இருக்கிற போது ஒண்ணு மட்டும் நிச்சயமா எங்களுக்கு தோணுது, ஒரு குழந்தையோட உண்மையான ஒரு உறவு ஏற்படுத்தணும்னா அது உண்மையில தான் அது பதிஞ்சிருக்கணும். அதனால எங்க குழந்தைகிட்ட நிச்சயமா அவனுடைய அக்கா என் வயிற்றில் பிறந்தவள், அவன் என்னுடைய வயிற்றுல பிறக்காத குழந்தை இல்லாம எங்க குடும்பத்துக்கு வந்த ஒரு குழந்தையா, நாங்க எதிர்பார்த்த ஒரு குழந்தையா தான் அவனை வளர்க்கறதுக்கு முடிவு பண்ணியிருந்தோம். அதுல இருந்து அந்த கதையை சொல்ல ஆரம்பிச்சோம். கேள்விகள் கேட்டிருக்கான், நீ தெரிஞ்சுதான் எடுத்துட்டு வந்தியா, சொல்லாம எடுத்துட்டு வந்துட்டியா, இப்ப நான் அவங்கள பார்க்க முடியுமா? சோ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்திலையும் மன முதிர்ச்சிக்கு ஏற்ப கேள்விகள் முதிர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே போச்சு. இந்திய சூழலில் தத்தெடுத்தலில் இரட்டை ரகசிய காப்பு பேணப்பட்டு வருகிறது. அதாவது தத்தெடுக்கும் பெற்றோருக்கு குழந்தையின் உண்மையான பெற்றோர் யார் என்பது சொல்லப்படுவதில்லை. அதேபோல சொந்த பெற்றோருக்கும் தத்தெடுத்த பெற்றோர் யார் என்பது எப்போதும் சொல்லப்படுவதில்லை. ஆனால் இந்த ரகசிய காப்பு தேவையற்றது. இந்த ரகசியம் மேலும் மேலும் பிரச்சனைகளை அதிகமாக்குகிறது என்று சொல்கிறார் தத்தெடுக்கப்பட்ட குழந்தையான விஷால். 3 வயசுல 5 வயசுல இருந்து சொன்னாதான், அது சொல்ல ஆரம்பிச்சுக்கிட்டே வந்தாதான் குழந்தைங்களுக்கு புரியும். எங்க வீட்டுல எப்படின்னாக்கா, சின்ன வயசுல இருந்தே ஒரு கதையாவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு புக் இருக்குன்னு அதுக்கு தனியா, அந்த புக்கே நைட்டு தூங்கத்துக்கு முன்னாடியே சொல்லி சொல்லி அது நம்ம மனசுல இறங்கிடுச்சு. அப்படியே 3 வயசுல இருந்து 5 வயசுக்கு அப்புறம் சொன்னாக்கா, அவங்க இவ்வளவு வருஷமா அவங்களோட இருந்திருக்கும். 3 வயசுல இருந்து 5 வயசுல இருந்து சொன்னாக்கா நம்மளுக்கு பெட்டர் ஆயிடுது இல்ல. சின்ன வயசுல இருந்து அவ்வளவு ஒன்றும் புரியாது, கதையா பாக்கறச்சு நம்மளுக்கு புரிஞ்சிருது. திடீர்னு ஒரு 10 வயசுல இருக்கும்போது அவங்க குழந்தைகிட்ட போயிட்டு இல்ல நாங்க உங்களை தத்து எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுக்கு திடீர்னு மனசு உடஞ்ச மாதிரி இருக்கும். சீக்ரெசி உடச்சாதான் பெட்டருங்கிற. அப்பதான் ஓப்பன் அடாப்ஷன் இருந்தா பெட்டர். எவ்வளோ ஓப்பன் அடாப்ஷன் இருக்குனாக்கா அவங்களோட ஃபைல்ஸ் இது பண்ணாம இருக்கலாம். எங்கேருந்து தத்து எடுத்தாங்களோ அந்த இடத்துல போய் கேட்டாலே அவங்க நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கணும், அவங்க அட்ரஸ் எல்லாத்தையும் கொடுக்குற மாதிரி இருக்கணும். சீக்ரெசி இருந்தாக்கா பிரச்சனை தான் பெருசாயிட்டே போகும். எங்கன்னு தேடி தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள கோர்ட் ஏதாவதுன்னு சுத்த வேண்டியிருக்கும். 2012ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் சென்னை எழிலகத்திற்கு பின்னால் உள்ள அரசு கட்டடம் தீ விபத்துக்குள்ளானது. அந்த கட்டடத்தில் தான் சமூக நலத்துறை இயக்குநரகம் செயல்பட்டு வந்தது. இதுவரை தத்தெடுக்க ஒப்படைக்கப்பட்ட குழந்தைகளின் விவரங்கள் அடங்கிய கோப்புகள் அனைத்தும் இந்த தீ விபத்தில் எரிந்து சாம்பலாயின. ஒரு கட்டத்தில் தங்களது சொந்த பெற்றோர் யார் என்று தேடுவதற்கு விரும்பக்கூடிய தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு ஆதாரங்கள் அழிந்து போனது என்பது நிச்சயமாக கவலை அளிக்கக்கூடிய விஷயமாகத்தான் இருக்கிறது. தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகளை வித்தியாசப்படுத்தி பார்ப்பது அவர்களை வளர்ப்பதில் நிச்சயமாக நமக்கு கை கொடுக்கும் என்கிறார் 2 குழந்தைகளை தத்தெடுத்து வளர்த்து வரும் ராமானுஜம். அந்த குழந்தைகளுடைய உடல் நலம் இதெல்லாம் பற்றி சிந்திக்கும் போது நிச்சயம் சில வித்தியாசங்கள் இல்லாமல் இருக்காது. ஏன்னா பெரும்பாலும் தத்துக்கு வர்ற குழந்தைங்கள்லாம் அபேண்டண்டா இருப்பாங்க. ஏதோ ஒரு விதத்துல, குறிப்பாக அந்த பிறந்த பிறகு சில மாதங்கள் இருக்கு பாருங்க, அப்போ கிடைக்கக்கூடிய சத்து, தாய்ப்பால் இதெல்லாம் இல்லாம இருக்கிறது நிச்சயமாக பல விதத்துல அந்த குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தை பாதிக்க வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா பாதிக்கும் சொல்ல முடியாது, பலருக்கும் வாய்ப்பு இருக்கு. அது ஒண்ணு. இன்னொன்னு நமக்கு பெரும்பாலும் அந்த பெற்றோர், இந்த தாத்தா பாட்டியிலிருந்து உடல் ரீதியாக நமக்கு குடும்பத்துல பல விஷயங்கள் தெரியும். அந்த ஒரு தலைமுறையில சர்க்கரை வியாதி இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தலைமுறைக்கு அப்புறம் அடுத்த தலைமுறைக்கு வர வாய்ப்பு இருக்கு. இதில் இந்த மாதிரியான பல தகவல்கள்
எக்ஸ்பிளிசிட்டா நமக்கு சிந்திக்கலைன்னா கூட பல நமக்கு தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் நமக்கு கிடையாது அந்த குழந்தைகளுக்கு. தனியொரு தாயாக தத்தெடுத்தலில் இருக்கக்கூடிய சிரமங்களை பற்றி பேசினார் ஹேமா. ஆஸ் அ சிங்கிள் பர்சன் நமக்கு இருக்கிற ஃப்ரீடம் வேற மாதிரி. இப்போ வந்து ஒரு கமிட்மெண்ட் வந்துடுது, ஒரு ஸ்ட்ராங் கமிட்மெண்ட், அவுட் ஆஃப் விச் வி கான்ட் கம் அவுட். இட்ஸ் நாட் குட் டு கம் அவுட். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த டிரான்சிஷன் ஒரு சர்டன் ருட்டீனுக்கு நம்ம கட்டுப்படணும், நமக்கு எப்போ என்ன செய்யணுமோ எப்போ எங்க போகணுமோ அந்த ஃபிளெக்சிபிலிட்டி கிடையாது அப்படிங்கிறது கொஞ்சம் டைம் ஆச்சு. இன்னொன்று, அந்த குழந்தைக்கும் வந்து வேற ஒரு இடத்துல இருந்து இங்கே வரா, ஒரு புது அட்மாஸ்பியர்ல அட்ஜஸ்ட் ஆனோம், நம்ம பர்சனாலிட்டிஸ் அட்ஜஸ்ட் ஆனோம். ஸோ அது ஒரு ப்ராசஸ் தான், அது ரொம்ப ஈஸி ப்ராசஸ் இல்லை. பட் அந்த ப்ராசஸ்க்கு அதோட ஓன் ரிவார்ட்ஸ் இருக்கு. என்னோட டாட்டர், அவ டார்க்கர் ஸ்கின், என்னை விட நிறைய டார்க்கர் கலர். அப்போ மக்கள் வந்து பார்த்த உடனே இந்த டிஃபரன்ஸை பார்த்த உடனே அந்த டிஃபரன்ஸை தான் நோட் பண்றாங்களே தவிர, ஓ இது இந்த மாதிரி இருக்கு. அப்புறம் எங்க ஆத்துல ஒர்க் பண்றவ சொன்னா, இந்த குழந்தைக்கு நீங்க வந்து கஸ்தூரி மஞ்சள் போட்டீங்கன்னா உங்களை மாதிரியே வெள்ளையாயிடுவா. அப்புறம் நான் அவளுக்கு எதுக்கு சொன்னேன், வெள்ளையானும்னு என்ன இருக்கு, அது என்ன ஒரு மேண்டேட்டரி திங்கா? அந்த மாதிரி கன்வின்ஸ் பண்றது கஷ்டமா இருக்கு சொசைட்டியா. ஸோ ஸ்கூல்ஸ்லயும் மற்ற இடத்துலயும் அவ அந்த சேலஞ்ச் ஓரளவுக்கு ஃபேஸ் பண்ணியிருக்கா. ஸோ அதை நான் ஆன்டிசிபேட் பண்ணி சில விஷயங்கள் எல்லாம் அவளுக்கு சொல்லுவேன். இந்த மாதிரி கலர் டிஃபரன்ஸ்னால சின்ன வயசுல அந்த குழந்தைக்கு எப்படி எடுத்துக்க முடியுமோ அந்த சிச்சுவேஷன்ல சொல்லுவேன். ஓ இவ வந்து வெள்ளையா இருக்கிறவாளை பார்த்து, இப்போ ஆப்பிரிக்காலாம் போனா அவங்க வந்து ஒயிட் ஃபேஸ் பீப்புள், பேல் ஃபேஸ் பீப்புள், அதாவது ரத்த ஓட்டமே இல்லாத மூஞ்சி மாதிரி இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இதெல்லாம் அவங்க பெர்செப்ஷன் தான். ஒருத்தருக்கு இது கரெக்டா தெரியும், மற்றவங்களுக்கு அது கரெக்டா தெரியும். அப்படி சொல்லி அப்புறம் டார்க் ஸ்கின் பீப்புள் எப்படி அச்சீவ் பண்றாங்க, என்னெல்லாம் அச்சீவ் பண்றாங்கன்னு கொஞ்சம் ரொம்ப சொல்லவும் கூடாது, ரொம்ப சொல்லாம ஒரு லைட்டா அதை டச் பண்ணி விட்டுட்டு சொன்னா அப்புறம் நாளடைவில் அவங்களுக்கு இதனால ஒன்றும் பெரிய இது இல்லை. இந்த ஃபேமிலி அக்செப்ட்ஸ் ஹர் வெரி நைஸ்லி. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், டீச்சர்ஸ், ஸ்கூல்ல எல்லாரும் அக்செப்ட் பண்றாங்க. மற்றவங்க கேலி பண்ணா அதை விட்டுடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அப்புறமா அது சரியாச்சு. கொஞ்ச நாளைக்கு அந்த பிரச்சனை மைண்ட்ல இருந்ததுன்னு நினைக்கிறேன். தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகளை எப்படி அணுக வேண்டும்? உளவியல் ஆலோசகரும் தத்தெடுத்த பெற்றோருமான சரஸ் பாஸ்கர் என்ன சொல்கிறார்? உளவியல் ரீதியா பார்த்தாலும் அந்த குழந்தைக்கு முதலையே சொல்லிடுறது நல்லது. முதலையே சொல்லுறது அப்படின்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தை வந்து பேசுறத புரிஞ்சுக்கிறப்ப சொல்ல ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் நல்ல ஐடியா தான். 3 to 5 yearsனு சில பேர் டிட்டர்மின் பண்ணியிருக்காங்க. அது அனுபவ ரீதியாவா இல்ல சயின்டிபிக்காவா எனக்கு தெரியல. பட் உளவியல் ரீதியா பார்க்கும்போது குழந்தை நம்ம வீட்டுக்கு வந்த முதல் நாளிலிருந்தே 3ஆம் மாதத்திலிருந்தே சொல்லணும் அப்படின்னு நாங்க நம்புறோம். சொந்த பெற்றோரை பற்றிய தேடல் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு இருந்தால் அதற்கு ஆதரவு அளிக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார் தத்தெடுக்கப்பட்ட குழந்தையான வர்ஷா. ஐ ஃபீல் தட் குழந்தைகள் இருக்கும்போது சொல்லணும். ஏன்னா குழந்தை வந்து லைக் ரொம்ப இன்னசென்டா நிறைய கேள்வி கேட்பாங்க. ஸோ கேள்வி கேட்கும்போது கண்டிப்பா சொல்லணும், அதே ஏஜ்ல சொல்லணும். ஏன்னா சில்ட்ரன் வந்து they'll see some other female பிரெக்னெண்டா இருக்கும்போது, அம்மா நான் உன்னோட அந்த மாதிரி உங்ககிட்ட இருந்து நான் வந்தேனா அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அப்பெல்லாம் லைக் குழந்தையில இருந்து போய் சொன்னானா அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் சொன்னானா ரொம்ப தப்பு இஸ் வாட் ஐ ஃபீல். ஐ ஃபீல் தட் சின்ன வயசுலயே ஸ்டோரி ஃபார்மேட்லயே சொன்னானா அந்த சைல்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் புரிய மாதிரி சொல்லணும். ஸோ ஐ ஃபீல் தட் ஒரு 3 வயசு 4 வயசுக்குள்ளேயே சொல்லணும். அண்ட் ஓப்பனா சொல்லணும். வேர் ஹேவ் ஐ கம் ஃப்ரம், யார் என்னோட அம்மா அப்பா, அது அந்த சைல்டோட பர்த் ரைட். பிகாஸ் தே வர் brought into this world not by their choice, they were brought by their parents. So கண்டிப்பா if they feel like searching, they have all rights to, and the system should support that. நான் குழந்தை இருக்கும்போது ஒரு 9 வயசு நினைக்கிறேன், ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்துச்சு. என்னன்னா ஒரு என்னோட நான் குழந்தையிலே இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது அப்புறம் நான் பாராட்டுவேன், நான் ஐம் அடாப்டட், நான் ஒரு ஸ்பெஷல் சைல்ட்னா அந்த மாதிரி ஸ்பெஷல் சைல்டு இல்ல, என்னோட அம்மா அப்பா வந்து ஸ்பெஷலா they've gotten me, அந்த மாதிரி நான் எல்லார்கிட்டயும் ஓப்பனா நான் சொல்லிருப்பேன். சோ இந்த பொண்ணு வந்து லைக் ஓப்பனா சொல்லிட்டாங்க, இதுக்காக நீ இவ்ளோ சந்தோஷப்படுற, அடாப்ஷனா என்னன்னு தெரியுமா, டஸ்ட்பின்ல இருந்து எடுத்தாங்க தூக்கி போட்டாங்க உன்னோட பேரண்ட்ஸ், அதுக்காக ஏன் பாராட்டுற, ஒரு மாதிரி
அவ்வளோ அசிங்கமா சொல்லிட்டாங்க. சோ அதுக்கப்புறம் எனக்கு ஒரு மாதிரி ஒரு ஷாக் வந்துருச்சு. ஆனா அப்ப கூட என்னோட பேரண்ட்ஸ் வந்து ஒரு சிஸ்டம், லைக் ஒரு ஓப்பனான சிஸ்டம் சொன்னேன்ல இது வரைக்கும், அந்த சிஸ்டம் வந்து I was able to go. I remember crying to my mother. I used to tell her, I mean, what is happening, why are they talking like this, and she consoled me and everything. Adukapram I decided that ellarkittiyum sollavana, it's not that everybody should know about my adoption. It's not a secret at all. Adoption வந்து ஏதோ தப்பல்ல. It's not like you found out that somebody has a disease or anything like that. It's not like that at all. 4 வருடங்களாக தத்தெடுத்தலுக்கு காத்திருக்கும் தாயான மாலதி இந்த தத்தெடுத்தல் அமைப்பில் இருக்கக்கூடிய சிரமங்களை பற்றி பேசினார். எங்களுக்கு வந்து இப்போதைக்கு என்ன சிச்சுவேஷன்னா, ஹைதராபாத்ல ஒரு ஏஜென்சி அலாட் பண்ணிருக்காங்க. எதனால ஹைதராபாத் சூஸ் பண்ணாங்களா எனக்கு தெரியல. நாங்க வீட்டுல வந்து தெலுங்கு பேசுறோம், அதனால ஒருவேளை அதனால சூஸ் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. அது வந்து செப்டம்பர்லயே அலாட் பண்ணிட்டாங்க. செப்டம்பர்ல இருந்து இது வரைக்கும் அந்த ஹைதராபாத் ஏஜென்சில இருந்து எங்கள்கிட்ட ஜாஸ்தி ஒன்றும் ரெஸ்பான்ஸ் இல்லை. நாங்க எவ்வளவு வாட்டி ஒரு 15 வாட்டி ஃபோன் பண்ணிட்டோம். அவங்க இன்னும் உங்க ஃபைலுக்கு வரலன்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் எங்க ரிலேட்டிவ்ஸ் யாரோ டைரக்டா போய் அவங்கள்ட்ட பேச சொல்லியிருக்கோம். அது என்ன சொல்லுவாங்களோ எனக்கு தெரியாது. ஸோ 4 வருஷம் ஆயிருக்கு. நாங்க ஃபர்ஸ்ட் இந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சு இந்தியாவுக்கு வந்து 4 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் ஒன்றும் பெருசா ப்ரோக்ரஸ் இல்லை. அதாவது இது ப்ரோக்ரஸ்ன்னு ஓரளவுக்கு சொல்லலாம், ஏன்னா ஒரு ஏஜென்சி அலோகேட் பண்ணிருக்காங்க. அது என்ன ஆகும் ஃபியூச்சர்ல தெரியாது, எவ்வளவு டிலே இருக்கும். அப்புறம் இன்டர்நேஷனல் ஏஜ் அடாப்ஷன்னாலும் அவங்க வந்து ஓல்டர் சில்ட்ரன் தான் கொடுப்பாங்க எங்களுக்கு. அதுவும் எங்களுக்கு 2 பேருக்குமே கொஞ்சம் வயசா இருக்கு, அதனால வயசும் பார்ப்பாங்க. அப்புறம் இன்டர்நேஷனல் அடாப்ஷனும் அது வந்து சைல்டு, ஒரு ஓல்டர் சைல்டு தான் அலோகேட் பண்ணோம்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் அவங்களுக்கு என்னன்னா இன்டர்நேஷனல்னா ஒரு ஏதாவது ஒரு டிசபிலிட்டி இருக்கிற சைல்ட தான் அவங்க கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கறச்சே எங்களுக்கு கொஞ்சம் நர்வஸா தான் இருக்கு. என்ன அவங்க அலாட் பண்ணாலும் எந்த மாதிரி சைல்ட மேட்ச் பண்ணுவாங்கன்னு தெரியல. அதுக்கு தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அவங்க ஏதாவது சொல்லுவாங்களா என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தத்தெடுப்பு என்பது தமிழ்நாட்டில் மிகவும் பரவலாகி இருக்கிறது. தத்தெடுப்புக்கு பிறகுள்ள சவால்களை பற்றி இன்னும் அதிகமாக வெளிப்படையாக பேச வேண்டி இருக்கிறது. தத்தெடுத்த பெற்றோருக்கும் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கும் ஆதரவு அமைப்புகளும் இன்னும் பெருக வேண்டி இருக்கிறது.